பிடிக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த திமிரா இருக்கு, ஆணவமா இருக்கு, ரொம்ப பொலைட்டா இருக்கு, இதெல்லாம் பொழைக்க தெரியாதது, இதெல்லாம் எப்படிதான் போய் குடும்பம் நடத்த போதோ தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தைகள்லாம் வரும்ல. இதெல்லாம் ஏன் வருது? நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணணும், இதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் நம்ம திட்டிகிட்டே இருக்காங்கல்ல, சோ நம்ம யாரு, ஏன் நம்ம இயல்பாவே நம்ம திட்டு வாங்குறோம் அப்படிங்கறது இந்த இனிமே வரக்கூடிய பதிவுல பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போறது, நீங்க ஏன் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறீங்க, அது வாங்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியதுதான் ரிஷபராசி. ரிஷபராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க, ஏன் அவங்கள பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தான் எனக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறத தாண்டி இவங்க இயல்பிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடம் அப்படிங்கும்போது சுக்கரனுடைய ஆதிக்க பெற்ற வீடு. ஸோ எப்பவுமே இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையை கொண்டு போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா மாமியார் ஒரு கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் லாக் ஆகுறது யாரு அப்படின்னா